எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்னன்னா, ஒரு அல்சர் சரியாகக்கூடிய ஒரு டிப்ஸு தாங்க. எங்க வீட்டுக்காரருக்கு நான் 20 வருஷமா வாரத்துல 1 நாள், 2 நாளைக்கு குடுப்பேங்க. அதனால தான் வயிறு புண்ணு சூப்பரா சரியாயிருச்சுங்க அவருக்கு. என்னோட அப்பாவ பெத்த தாத்தா சித்த வைத்தியருங்கிறதுனால ஒரு சில டிப்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லிக் குடுத்துக்கிறாரு. அத உங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கலாங்க. அதுக்கு இப்ப காட்டுக்கு போய் கட்டுக்கொடி தழை இப்ப வந்துட்டு கட்டுக்கொடி தழை போய் பொறிச்சிட்டு வந்துட்டு இப்படிதான் ஒவ்வொன்னா பொறிச்சுக்கணுங்க. பொறிச்சு தண்ணி ஊத்தி நல்லா கழுவி எடுத்துக்கணுங்க. கட்டுக்கொடி தலைய செய்யறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வெள்ளை துணி எடுத்து ஒரு கப் எடுத்து இத போட்டு வச்சுக்கணும். அப்புறமேல்தான் இது ஒரு நாள் தலைக்கு சும்மா 1.5 டம்ளர் தண்ணி ஆகுற மாதிரி இப்படி ஊத்திக்கணும். இப்போ உங்களுக்கு இதுல போட்டு பிசை முடியலங்கிற பட்சத்துல இத வந்து இதுல போட்டு சும்மா வெடுக்குனேன். அந்த இந்த ப்ரொசீஜர் வந்து ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷத்துல பண்ணணும். இல்லைன்னா உடனே கெட்டி ஆயிடும். ஆமா. இப்போ அந்த தலையை நசுக்கின உடனே இப்படி தண்ணியில எடுத்து போட்டுக்கணுங்க. செஞ்சுக்கணுங்க, இல்லைன்னா கெட்டி ஆயிடும். ஒரு 2 நிமிஷத்துல பசையணுங்க. இல்லைன்னா உடனே அது தயிர் மாதிரி துவஞ்சிடும். ஆமா, எடுத்து இப்படி வடிகட்டிக்கணுங்க. அதையும் இப்போ இந்த மாதிரி துணியில வடிகட்டி ஒரு 15 நிமிஷம் வச்சிருந்தங்க. அப்படியே ஆடாம அசையாம வச்சுட்டா அது தயிர் மாதிரி கெட்டியா துவஞ்சிக்கும். நல்லா கெட்டியா தயிராட்டம் ஆகுது பாருங்க. பாருங்க எந்த அளவுக்கு கெட்டியா, வெறும் பச்சை தண்ணி கட்டுக்கொடி தழை மட்டும் எந்த அளவுக்கு கெட்டியா இருக்குது பாருங்க. தயிர் 15 நிமிஷத்துக்குள்ள எடுத்துடணுங்க. இப்ப பாருங்க, பாத்தீங்களா லப்பர் மாதிரி எப்படி போகுது பாத்தீங்களா? வெறும் பச்சை தண்ணி இது மட்டும் தான். இப்ப பீஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பீஸ் போட்டு சாப்பிட்டா அல்சரு நெஞ்செரிச்சல்லாம் சூப்பரா குணமாயிக்குங்க. ஜெல்லி மிட்டாய் மாதிரி எவ்வளவு அழகா வந்துங்களா? இதுதாங்க கட்டுக்கொடி தழை. பாருங்க சூப்பரா இருக்கும். இத சாப்பிட்டாதான் சாப்பிடும். இப்போ சாப்பிடு. செல்லு குட்டிங்க தாத்தா இது மாதிரி வந்து ஜெல்லி மிட்டாய் மாதிரி ஆகுங்க. அதுவே திருப்பி 10 நிமிஷம் விட்டுட்டா 15 நிமிஷம் தண்ணி ஆயிடும். இது வந்து அதுக்குள்ள எடுத்து இந்த மாதிரி அல்வா மாதிரி சாப்பிட்டுருணும். இது மாதிரி செஞ்சு வாரத்துக்கு 2 நாளைக்கு சாப்பிட்டு ஒரு 6 மாசத்துக்கு சாப்பிட்டாவே வயிறு புண்ணு சுத்தமா ஆகி போயிருங்க. நெஞ்செரிச்சல எல்லாமே நல்லா இருக்கும்.